எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் பாதத்தில் என்று நாம் காணவிருக்கும் வேத பகுதியானது யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஹல்லேலூயா! என கண்பானவர்களே, நம் வாழ்வில் உள்ள போராட்டங்கள், யுத்தங்கள் எல்லாவற்றிற்கும் தேவ மனிதன் மோசே நமக்கு சொல்லும் ஒரே ஆறுதலின் வார்த்தை அல்லது தேறுதலின் வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களோட இருந்து உங்களுக்காகவே யுத்தம் பண்ணுவார். உனக்காக நான் யுத்தம் செய்ய வேண்டுமானால் நீ இதை செய்ய வேண்டும், பரிகாரமாக அதை செய்ய வேண்டும் என்று வேதத்தில் தேவன் சொல்லவே இல்லை. நீங்கள் சும்மா இருந்தால் போதும் என்று தேவ மனிதன் கூறுகிறார். எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார், சந்தோஷமாயிருங்கள். அன்றும் அப்படித்தான். முன்னால் செங்கடல், பின்னால் சத்ரு, இடையில் ஜனங்களின் பேரோலம், இவைகளினூடே தேவ மனிதனின் விசுவாசம், கர்த்தர் நிச்சயம் விடுவிப்பார் என்று வீழ்த்த வந்தவர்கள் கடலில் அமிழ்ந்தே போனார்கள். இன்றைக்கும் கூட எதை குறித்து கலங்கி நிற்கிறோமோ என கண்பானவர்களே, நமக்கான ஒரே தேவ வார்த்தை யுத்தம் கர்த்தருடையது. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு தேற்றிக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நீர் தந்த இந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி. தேற்றிடும் உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்கள் மனக்கலக்கங்கள், போராட்டங்கள் யாவற்றோடும் நீரே நின்று யுத்தம் செய்யும். எங்கள் யாவரையும் காத்துக்கொள்ளும். உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.